என்னாச்சு ரிஷி? அட, என்னாச்சு? என்னன்னு சொல்லு. இருந்தது ஒரே ஒரு ஹோப் தான் திவ்யா. இப்ப அதுவும் போச்சு. இதுக்கப்புறம் என்ன யாரும் நம்ப மாட்டாங்க. என் வாழ்க்கை முடிஞ்சது திவ்யா. நான் உன் மேல நம்பிக்கை வச்சதுனால தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். ரிஷி, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் உன் கூட தான் இருப்பேன். நீ தைரியமா இரு. ம்? ஹாய். சத்யா எங்க இருக்க? இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஞாபகம் இருக்குல்ல? ஸ்டாப் இட் அமர். நான் எப்படி மறப்பேன்? சரி, டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துரு. ம், கமிங். பிரஹ்லாத் காலே எடுக்க மாட்டேங்கிறான். ம். ஜஸ்ட் ஒரு ருட்டீன் செக். ஹலோ ஹலோ, சத்யா பேசுறது கேக்குதா? ஹலோ சிக்னல் இல்லையா? ஹலோ ஹலோ அமர், நான் அப்புறமா கால் பண்றேன். சத்யா அங்க சரண்டர் ஆனது பயத்தினால இல்ல. பிரியாஸோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொருத்தர புதுசா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா, யார் கூட்டிட்டு வந்திருப்பாங்க? நீ போய் பாக்குறியா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஷ், யாரும் பேசாதீங்க, நான் போய் பாக்குறேன். சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். பொண்ணுங்க எல்லாரையும் வெளிநாட்டில் விற்க போறாங்க மேம். இவர் எங்க இருக்காரு? இஸ்தான்புல். என்ன நடந்துச்சு? அது ஹசீனா வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தாங்க கண்ணு. துபாயில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என் பொண்ணை விற்கலான்னு பார்த்தாங்க. உன் துப்பட்டாவை கொடு. நல்லா டைட்டா கட்டுங்க. அக்கா, ஏன் துப்பட்டாவே எடுத்துக்கோங்க. இந்தா, இதையும் வச்சுக்கோ. பாத்து பார்த்து மெதுவா மெதுவா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. பொறுமையா. கம்.
போங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போ. Girls, remember, she's safe app. நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். உங்க சேஃப்டிக்காக நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்க பாதுகாப்பு எங்களோட பொறுப்பு. அக்கா நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதை நான் டிவில பாத்திருக்கேன்க்கா. எங்ககிட்டே போய் சொல்லிருக்கல. இக்பால எதுக்காக இப்படி பண்ண? இக்பாலா நான் எதுவும் பண்ணல. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பொண்ணுங்களை வச்சு வியாபாரமா பண்ற. நான் செஞ்சது தப்புதான். அல்லா மேல சத்தியமா சொல்றேன் மேடம். இக்பாலுக்கு நடந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. குட் மார்னிங் நேயர்களே, this is really a good morning. எதுக்குன்னா ஷீ டீம் நைட்டோட நைட்டா விமன் டிராஃபிக்கிங் செய்யற ஆளுங்களை அடிச்சு நொறுக்கி 12 பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. நம்ம ஷீ டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நெத்தியில் அடிபட்டிருக்கு. என்னாச்சு சத்யா? ஜோசப் சார் கொடுத்த 3 days டைம் முடிஞ்சு போச்சு. இனி இந்த கேஸ் என் கையில இல்ல. Case. You know what? You lost the case long back. ஆமா சத்யா, நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்க. இன்னும் நீ தேடித்தான் இருக்க. Look at you. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் தவிர வேற ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு நாளும் அபியூஸ் மர்டர்ஸ்னு ஏதாவது ஒரு கிரைம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் நிறைய கேஸ் வரலாம். ஆனா உனக்கு ஹசீனா கேஸ் மட்டும்தான். Why ஹசீனா? Why this case? ஒரே ஒரு ரீசன் சொல்லு சத்யா. பேசு, வாயை திறந்து பேசு. damn it. எனக்கு உன்னை விட எதுவுமே முக்கியம் இல்ல. ஆனா உனக்கு She மட்டும் was pregnant. What? இந்த விஷயம் ஹசீனாவோட ஃபேமிலிக்கு சொல்லவும் முடியாம எனக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு குழந்தைங்க வேணுங்கிற ஆசை இருந்தாலும் வந்து என்னத்தை நான் கைவிட பார்த்தேன். அமர், சத்யா,
சத்யா சத்யா அது அவனுக்கு தெரிஞ்சு அவளை கொண்டுட்டான். அவன் கொன்னது ஹசீனாவை மட்டும் இல்ல. அவனை எப்படி விட முடியும் அமர்? How can I let him go? மேடம், திவ்யா கிளாஸ்மேட் அபிராம தெரியும்ல? இப்போ வைசாக் ஹாஸ்பிட்டல்ல இந்த கண்டிஷன்ல தான் இருக்கான். டீடைல்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மேம். சத்யா என்ன? இங்க வா. இந்த சாட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சத்யா. இந்த டேட்டாவை வச்சு நீ என்ன பண்ற? எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். வாட்? முதல்ல இப்படி உட்கார். உட்கார். டைப்பிங் பேட்டர்ன் என்னது? இங்க பாரு. நீ டாட் டாட் டாட்னு நிறைய போடுவ. நான் உனக்கு எமோஜிஸ் அனுப்புவேன். இது இன்வாலண்டரியா தானா வந்துடும். சோ என்னன்னா, விஜயோட இந்த ஓகே ஐஇ மாதிரி நேஹாவோட ஓகே ஐஇயும் இருக்கு. அண்ட் ரெண்டு பேரும் நைட்டை NI8 மாதிரி எழுதிருக்காங்க. எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசிக்கணும்? ஒருவேளை ஒருத்தர் தான் ரெண்டு பேர் மாதிரி பேசுறாங்களா? ஷெர்லாக், I'll just be back. என்னடா பண்ணி வச்சிருக்க? என் லேப்டாப் போச்சு. தாமஸ் மேம், எது கிடைச்சிட்டா? நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, மறக்காம வந்துரு. சரிங்கக்கா, மத்தவங்களுக்கும் சொல்லிடுங்க. சரி, நான் வரேன். கொண்டு வந்தியா? எது எங்க? என் புருஷன் தான் இருக்காரு. ஏதோ இல்ல, அவர் பேரு சேகர். சேகர்? என்னாச்சு அவருக்கு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து அவர் எழுந்திருக்கவே இல்ல. சாரி மேம், அவங்க சேகர்னு சொல்றாங்க. இந்த வாட்டி மாறினது பொண்ணு இல்ல, இவனோட பேரு. யூ நாட் ராங் தாமஸ். இவன் யதுதான். இவருக்கு எப்போ இப்படியாச்சு? ஒரு வருஷமா இப்படிதான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் பண்ணலையா? ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. 15 நாளைக்கு ஒரு முறை டாக்டர் வந்து இவரை பார்த்துட்டு போவாரு. இவனோட பேர் எதுன்ற விஷயம் கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது மேம். அவன் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தானா. சடனா ஒரு நாள் உடம்பு சரியில்லாம ஆனதுனால இப்போ இந்த நிலைமையில இருக்கான். அவங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணதுனால அவங்க இங்க கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. மேடம், திவ்யா கிளாஸ்மேட் அபிராம தெரியும்ல? இப்போ வைசாக் ஹாஸ்பிட்டல்ல இந்த கண்டிஷன்ல தான் இருக்கான். டீடைல்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மேம். நீர்ரா, நான் கூட டாக்டர் தான் மேம். சத்யா, இவங்க சாட்ஸ்ல எல் லெட்டர் மிஸ் ஆயிருக்கா? வாட்? இந்த நேஹா ரிஷி சாட்ஸ்ல எல் ஆல்பபெட் மிஸ் ஆயிருக்கா? ஹோல்ட் ஆன், லெட் மீ செக்.
எல்லா தடவையும் இல்ல. சில தடவை மட்டும். எதுக்கு இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி பேசிக்கிறாங்க? ஒருவேளை ஒருத்தர் தான் 2 பேர் மாதிரி பேசுறாங்களா? டாக்டரா இன்ஜினியரா? டாக்டர் இவர் தானே? இவர்தான். டாக்டர் மேடம். பேன் இந்தியான்னு சொல்லி நம்ம ஹீரோ விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம். ஜெயில இருக்கிற ரிஷி ரெட்டி வெளியே வந்தாலும் போலீஸ் அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரோட கேஸ்ல மறுபடியும் விசாரணையை தொடங்கிருக்காங்க. இந்த கேஸ் இப்போ கிரைம் பிரான்ச் ஆனந்த் ராவோட கட்டுப்பாட்டுல இருந்தாலும் ஏசிபி சத்யபாமா செஞ்ச இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. கிரிமினல்ஸை விட போறது இல்லைங்கிற ஒரே குறிக்கோளோட அவங்க இருக்காங்க. கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுதா? இந்த கேஸ்ல இருந்து நீங்க விலகிட்டீங்களா மேம்? நெவர். ஏசிபி சத்யபாமா இந்த கேஸை விட போறது இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. ஹேமா. ஓகே மேம். சத்யா, சொல்றது கேளு. இதை யார் செஞ்சாங்கன்னு தெரியறதை விட எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த டைம்ல அவசரத்தை விட யோசிச்சு முடிவெடுக்கணும். பட் யோசிக்கிறதையும் தாண்டி ஆயுதமான இப்ப நீ தான் முடிவு பண்ணணும். இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு.